உதவி வாங்கிக்கிறேன். கோபடா அந்த இந்த பக்கத்துக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது மருத்துவமனையில் உள்ள சிசு தீவிர சிகிச்சை பிரிவில் 16/11/2025 அன்று ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி வட்டம் மருத்துவமனையில் உள்ள சிசு தீவிர சிகிச்சை பிரிவில் 16/11/2025 அன்று ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி வட்டம் பாண்டியாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த அருள்ராஜ் முத்துமாரி தம்பதியினருக்கு 26 வார குறைப்பிரசவத்தில் 790 கிராம் எடையில் ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது. அந்த குழந்தையை நமது விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் மருத்துவர் திரு ஜெய்சிங் அவர்களின் அறிவுரைப்படி மற்றும் குழந்தைகள் நலத்துறை தலைமை மருத்துவர் செந்தில்குமார் அவர்கள் தலைமையில் குழந்தைகள் நல மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் கண்காணிப்பில் அக்குழந்தை செயற்கை சுவாசம், நுரையீரல் வளர்ச்சிக்கான உயரிய மருந்து, கங்காரு தாய் பராமரிப்பு மற்றும் பிற உயரிய சிகிச்சைகளால் தற்பொழுது 79 நாட்கள் தொடர் சிகிச்சைக்கு பிறகு 1500 கிராமாக எடை அதிகரித்து முழு ஆரோக்கியத்துடன் இன்று டிஸ்சார்ஜ் செய்யப்பட உள்ளது. இதுபோன்று கடந்த ஆண்டு குறைப்பிரசவத்தில் மிகவும் எடை குறைந்த 20 குழந்தைகள் அனுமதிக்கப்பட்டு முழு ஆரோக்கியத்துடன் வீட்டிற்கு அனுப்பப்பட்டனர். இக்குழந்தைகள் தற்பொழுது தொடர் கண்காணிப்பில் உள்ளனர். மேலும் நீங்கள் எடை குறைந்த குழந்தைகள் என எடுத்துக்கொண்டால் 1000 கிராமுக்கு பிறந்த எடைக்கு குறைந்த குழந்தைகள் மற்றும் போன வருடம் 40 குழந்தைகள் பிறந்தன. அதில் 20 குழந்தைகள் காப்பாற்றப்பட்டன, கிட்டத்தட்ட 50%. மேலும் இந்த நமது மருத்துவமனையில் போன வருடம் 1:1.5 கிலோவில் 150 குழந்தைகள் பிறந்து 135 குழந்தைகள் நலமாக வீட்டிற்கு அனுப்பப்பட்டனர். நமது மருத்துவமனையில் உள்ள குழந்தைகள் நலப்பிரிவில் மற்றும் சிசு தீவிர சிகிச்சை பிரிவில் தாய்ப்பால் வங்கியும் உள்ளது. அதில் சராசரியாக மாதம் 20 to 25 லிட்டர் தாய்ப்பால் பெறப்பட்டு அது இந்த மாதிரி எடை குறைந்த மற்றும் குறைமாத குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. அதையும் நாம் பத்திரிகை நண்பர்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. எடை குறைவாக உள்ள குழந்தைகளுக்கு மாவட்ட அளவிலான கண்காணிப்பு கூட்டத்தில் என்ன காரணம் என கூறினார்கள் என்றால், தாய்மார்கள் டீனேஜ் பிரெக்னன்சி என சொல்லுவோம், வயது குறைந்த தாய்மார்கள், வயது அதிகம் உள்ள தாய்மார்கள் மற்றும் இரத்த சோகை, இரத்த கொதிப்பு, பிரசவ காலத்தில் இரத்த கொதிப்பு மற்றும் சர்க்கரை வியாதி, இந்த 3 தான் பெரும் காரணிகளாக கருதப்படுகின்றன. இதை தடுப்பதில் நாட்டு தற்போது முழுவீச்சில் செயல்பட்டு வருகிறது. அதனால் இந்த குறைமாத பிரசவத்தில் பிறக்கும் குழந்தைகள் எண்ணிக்கை குறையும் என எதிர்பார்க்கிறோம். என் பேர் முத்துமாரி. நான் சாயல்குடி அருகில் உள்ள பூப்பாண்டிபுரம் கிராமத்தில் வசிக்கிறேன்.
எனக்கு வந்து 26 வீக்ஸில் பிரசவ வலி வந்து விருதுநகர் அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆனேன். லேபர் பெயின் வந்துருச்சு. அது அப்போ வந்து 790 கிராமில் என் பாய் பேபி எனக்கு கிடச்சிது. இங்கே மூச்சு திணறலோட இருந்ததோட இதில் என்எஸ்சி வால்வு வச்சுருந்தாங்க. நுரையீரல் வளர்ச்சி எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற ஊசி மருந்து எல்லாம் போட்டு என் குழந்தைய நல்லபடியாக என் கையில் கொடுத்தாங்க. டாக்டர் நர்ஸுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. பாய் பேபி கிடச்சிது. இங்கே உள்ள டாக்டர் நர்ஸுங்க எல்லாரோட உதவியோடு எனக்கு கையில் கிடச்சிச்சு. ஒன்று 500 கிராமில் எனக்கு பாய் பேபி கையில் இருக்கிறது. தாய்ப்பால் கொடுக்குறீங்க? ஃபுல் அண்ட் ஃபுல் கேஎன்சிலே தான் போட்டிருப்பேன். வெயிட் கெயின் வந்தது. வெங்காரம் அதற்கு யார் கொடுத்துருக்காங்க? வெங்காரம் அதற்கான குழந்தைய வந்து தாயோட மாப்பிள்ளை நடுவில் போட்டிருப்போம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கேஎன்சிலே தான் இருந்தது. இங்கே உள்ள டாக்டர் நர்ஸு எல்லாருமே எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்க. எனக்கு கையில் இப்போ குழந்தை கிடைச்சிருக்கு.